ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கீழ்கூண்டில் வந்து நம்ம ருட்டினோ ஃபிஷர் போட்டாச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மேல் கூண்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போதைக்கு வந்து பானை வைக்கல, தெனை வச்சாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே கீழே போகலாம். கீழே போயிட்டு ஃபிஷர் இருக்கு இல்லையா, ஃபிஷர் கால்டியோ வந்து நம்ம இப்போ காலி பண்ணி அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து இந்த கூண்டில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஜுக்குள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலாக ஈவினிங் வந்து ஒரு 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு. இப்போது ருட்டினோ ஃபிஷர் கூட ஒழுங்காக பிடிச்சிட்டோம். ஆனால் இவங்க பாருங்கள், எல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பேர் மாதிரி இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, பேராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாம் வயலட்டு. அந்த குண்டு ஃபுல்லாக எல்லோ, இந்த குண்டு ஃபுல்லாக ப்ளூ. பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிடிச்சிடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், வயலட். இது வயலட் ஃபிஷர் ஆஃப்லைன் மாதிரி இருக்கு பாருங்க. இது ஏன் பார்பு மாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பேர் நினைக்கிறேன். பாருங்க, அந்த ரெண்டும் ஒரு பேர் நினைக்கிறேன். இது மாறி வருது. என்னடா தனியாக இருக்க நீ? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஓரளவுக்கு பேர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியல. இங்கே உட்காந்துருக்காரு பாருங்க ஒருத்தர். இது பேர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க்கை பிடிக்கலாங்க. இந்த மாஸ்க்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வயலட் பைடு இருக்கு இல்லையா, வயலட் சேபிள் பைடு, அதை பிடிக்கலாம். அதுவும் போயிடுச்சே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாஸ்க் தான், இந்த மாஸ்க்கு. வாங்க மாஸ்க்கை பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. 5 பேர் பிடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பேரு, பார்பிள் ஒரு பேரு, இந்த பைடு ஒரு பேரு, இந்த பைடு ஒரு பேரு, இந்த ஃபிஷர் இருக்குது பாருங்கள், வயலட் ஃபிஷர், இது ஒரு பேரு. அண்ட் தென் இந்த 4 பீஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட வந்த குட்டிங்க. ஆக்சுவலி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். டிஎன்ஏ போட்டு, நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ போட்டு உள்ளேயே வந்து 2 மேல் 2 ஃபீமேல் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அந்த 2 கூட பேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேர் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் பாருங்கள். இப்போ நான் பிடிக்க வேண்டியது 2 பேர் இருக்குங்க. இங்கே 2 பேர் இருக்குது. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்ப்ளூ கொஞ்சம் சரியில்லை பாருங்கள். அந்த ஹேர் பிளக்கிங் ப்ராப்ளம் வந்து இருக்குதுக்கு, பார்த்தீங்களா, ஹேர் பிளக்கிங் ப்ராப்ளம் வந்து இருக்குதுக்கு. அதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைடுங்க, அந்த நல்ல பைடு இருக்குல்ல, பேக் சைடில் இருக்கு பாருங்கள், இந்த பைடு. இது ஒரு பேர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு SF வயலட் ஃபிஷர். அண்ட் தென் இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த 2 ஒரு பேர். ஸோ இப்போ இந்த பார்ப்ளூ பேரை வந்து நான் ஆட் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் பிளக்கிங் இருக்குல்ல அதுக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஃபீமேல். இது ஃபீமேலு. இதோடைய மேல் வந்து இந்த பைடுங்க, நல்ல பைடு, நல்ல மார்க்கிங் பைடு. ஹெட் குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி மார்க்கிங் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பைட் பேர் மட்டும் ஆட் பண்ண வேண்டாங்க. எப்படியோ கடைசியாக நம்ம இப்போ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. ஓரளவுக்கு பேர் தான் எடுத்துருக்கோம், கரெக்டாக தான் இருக்கும் பேர். இந்த பேருடைய ப்ரீடிங் வந்து அவ்வளோ சரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட் வந்து அவ்வளோ சரியில்லை. பார்ப்போம், இருந்தாலும் ஆட் பண்ணலாம் அதை.
இதோடைய ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இந்த பார்ப்ளூ ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதோடைய ரிசல்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இந்த ஆனால் மாஸ்க் அது மேலு, பட் ஸ்டில் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதோடைய ரிசல்ட் வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய குட்டி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த இந்த ஃபிஷர் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு. இவங்க 4 பேருமே ஃப்ரெஷ்ஷு. இப்போ தான் வந்து ஒரு 9 to 10 months இருக்கும் ஏஜ். ரெடியாக இருக்காங்க. குருவியெல்லாம் பிடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குங்க. இது வந்து சரி தூக்கிட்டு வர ஈஸியாக இருக்குமே பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். யா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வயலட் ஃபிஷர் மேலு, கோபால் ஃபிஷர் ஃபீமேல், நல்ல ப்ரீடிங் பாருங்க இது. ஓகேங்களா, இது ஆட் பண்ணலாம் இப்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு பைடுங்க. அது பைடு பேர். இது ரெண்டுமே பைடு பாருங்கள். ரிசல்ட் இந்த பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதில் மேல் வந்து இது மேலுங்க, இது மேலு, இது ஃபீமேல். ஒயிட் ஃபேஸ் சேபிள் இருக்கு இல்லையா, இது ஃபீமேல், இது மேல். இதுவும் நல்ல பேர். ரிசல்ட் வந்திருக்கு அந்த பேர்லேயும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோபால் ஃபிஷர் அண்ட் வயலட் ஃபிஷர். டார்க் வயலட்டுங்க. அது மாவு மாதிரியே இருக்கும் பாருங்கள், மாவு மாதிரியே இருக்கும். சேம் டைம் வந்து வயலட் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா, நல்ல குவாலிட்டி ஃபிஷர். இதுவும் நல்ல குவாலிட்டி ஃபிஷர். இது பாருங்கள், இது ஒரு பேர். இதோடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா இருந்திருக்கு. 3 பேர் ஆச்சு. வாவ், எஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக அந்த வயலட் வந்து ஃபீமேல். மாஸ்க் இருக்கு இல்லையா, நல்ல மாஸ்க் மேலுங்க. அது இந்த பேர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபிஷர் கிடைக்கல பைடில். நமக்கு கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாஸ்க் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நோ ஆப்ஷன், மாஸ்க் எடுத்துட்டேன் அன்றைக்கி. ரிசல்ட்டு இந்த பேரை நல்லா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இப்போ ஆக்சுவலி வந்து இப்போது இந்த 4 பீஸில் வந்து இந்த 4 பீஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 வந்து இதில் வந்து குட்டிங்க. அந்த ஃபிஷர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள், 2 இருக்கும் அதில். வயலட் இருக்கு இல்லையா, 2 வயலட்டுமே இதில் வந்த குட்டி தான், இந்த பேரில் வந்த குட்டி. ஸோ இதுவும் நல்ல பேர் தான், ரிசல்ட் நல்லாயிருக்கும். பார்ப்ளூ ஃபிஷர் வந்து ஃபீமேல், ஆனால் முடியல பாருங்கள். அந்த ஹேர் ப்ளக்கிங் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆள் டல்லாக இருக்காப்புல. மேல் பார்த்தீங்கன்னா வயலட் பைடு. அது ஃபிஷரும் இல்லை, மாஸ்க்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ஃபிஷர் அண்ட் மாஸ்க் வந்து நம்ம பேர் போடும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதோடைய சிக்ஸு வந்து அடல்ட் ஆகும்போது இப்படி தாங்க இருக்கும் ஹெட் குவாலிட்டி. அது வயலட் பாருங்கள், ஃபிஷர் மாதிரியும் இருக்காது, மாஸ்க் மாதிரியும் இருக்காது, பார்த்தீங்களா. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் மாட்டோம் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ப்ரீடிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் அது சிக்ஸுடைய குவாலிட்டி வந்து உங்களுக்கு அடல்ட் ஆகும்போது சிக்ஸுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஒரு 1 year மேலே ஆகும்போது ஃபிஷருக்கும் மாஸ்க்கும் போட்டால் இந்த மாதிரி ஆகிடுங்க உங்களுக்கு ஹெட் குவாலிட்டி. லுட்டினோ கேஜிலேருந்து சவுண்டு ஹெவியாக வருது பாருங்கள். இந்த பேரை இப்போ நான் ஆட் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். பேரில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் சரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இப்போ 9 பேர் இருக்குது. இந்த பேர் ஆட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். இது ஒரு பார்ப்ளூ பேருங்க, பார்ப்ளூ அண்ட் யூவிங். இது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், இது ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். குட்டி எடுத்துருக்கோம் நம்ம, இதில் பார்ப்ளூ எடுத்துருக்கோம். நம்மக்கிட்டேருந்து நண்பர் ஒருத்தர் வந்து சேலத்துக்கு வாங்கிட்டு போனார். ஓகேங்களா, அந்த சேலத்துக்கு எடுத்துகிட்டு போனவருக்கு வந்து இதுலேருந்து அந்த குட்டி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த பேர் நல்ல பேர் தான், பிரச்சனை இல்லை. இன்னொரு பேர் இதுங்க, வயலட் பேஸ்டல் மேலு, வயலட் ஃபிஷர் வந்து ஃபீமேலுங்க. அந்த ஃபிஷருடைய குவாலிட்டி பாருங்கள். ஹெட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து மாஸ்க் மாதிரியே இல்லை, ஃபிஷர் மாதிரியும் இல்லை, 2 கட்டானா இருக்கு இல்லையா. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டின்றது ஹெட்டில் தாங்க இருக்கணும். வயலட் வந்து கலர் தான், தட்ஸ் ஃபைன். ஹெட்டுடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் லைன் வந்து நம்ம சொல்ல முடியுங்க. மேலுடைய லைன் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஹெட் குவாலிட்டி பார்த்தீங்களா, ஒரு 90% ஓகேவாக இருக்குது. ஃபீமேல் பாருங்கள், உங்களுக்கு ஃபீமேலுடைய ஹெட் குவாலிட்டி டர்ட்டி ஹெட். இது ஒரு 5 to 6 months பேக் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் வந்து குட்டி தாங்க இது. ஓகேவா, 2 பீஸ் வந்து நம்ம டிஎன்ஏ போட்டு ஹோல்ட் பண்ணோம்.
2 பேரு. ஓகே. ஸோ இதில் மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் இருக்கு இல்லையா, வயலட் ரெண்டுமே ஃபீமேல். அந்த அந்த கோபால்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், கோபால்ட் ரெண்டும் மேல். ஓகேவா, 2 மேலும் ஒரு பேரண்டில் வந்தது, 2 ஃபீமேலும் இன்னொரு பேரண்டில் வந்துச்சு. ஸோ இந்த பேரை வந்து இப்போ நம்ம கீழே போட்டு வச்சிடலாம், முடியும் இல்லை அதுக்கு. ரெடி ஆகட்டும், ரெடி ஆனதுக்கப்புறம் பார்ப்போம், ஸ்பேஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொடுத்துடலாம் வெளியே. இந்த பேர் வந்து ஆக்சுவலாக நான் 1.5 இயர்ஸ் பேக் இந்த பேர் வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் ஃபேன்சி ப்ரைஸில் இருந்துச்சு. இந்த பேர் நான் எடுத்த ரேட்டுங்க, டிஎன்ஏ போட்டு இந்த பைடு வந்து 5 ரூபாய்க்கு எடுத்தேன். பார் ப்ளூ பார்த்தீங்கன்னா அப்போ நான் 6 ரூபாய்க்கு எடுத்தேங்க. 11,000 கொடுத்து வாங்கின பேர் இது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் நம்ம பேச முடியாது. ஸோ இப்போ டவுனில் இருக்கு இல்லையா, தக்காளி வியாபாரம் மாதிரி தான். தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயத்தில் கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 3 மாதம் 4 மாதம் போச்சுன்னா கிலோ 100 ரூபா வரைக்கும் போகும்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம அதோடைய ரேட்டை பற்றி நம்ம பேச முடியாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட்டேஷன் பற்றிலாம் யாரும் பேசுகிறதில்ல. எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இப்போ இந்த பஜ்ஜீஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, பஜ்ஜீஸ்லேயும் நமக்கு கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேர் இருக்குது. ஆனால் எல்லோரும் கேட்குறவங்க பஜ்ஜீஸ்ன்னு கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மியூட்டேஷன்லாம் இல்லை. எல்லாமே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். இதுவும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான், பீச்சும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான், பார் ப்ளூ, யூவிங் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபேலோவே காமிச்சாலும் சரி, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ தட்ஸ் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ இதில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே யங் பேருங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, துருன்னு இருக்குது. நம்மக்கிட்ட அந்த குட்டிங்க, அது நம்மகிட்ட அந்த குட்டி எங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது வரைக்கும் நான் முட்டை வைக்கல. ஸோ இந்த 2 பேரையும் நல்ல பாண்டட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்ல பாண்டட் பேர், அதாவது சண்டை போடாத நல்ல ரிசல்ட் கொடுக்குற பேர் பார்த்திங்கன்னா இந்த பேருங்க. இந்த பேருங்க ரிசல்ட்டு சூப்பராக வரும். இதில் ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் வரும். குட்டி இதுடைய சிக்ஸ் தான் இதில் 2 பீஸு. ஓகேவா, எப்படி இருக்கு பாருங்கள், லட்டு மாதிரி இருக்கும் இந்த பேர். ரொம்ப செம்ம அழகாக இருக்கும், செம்ம அழகாக இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை, சரியான பியூட்டி ரெண்டுமே. இவங்களை ஆட் பண்ணலாம், இந்த 3 பேர் ஆட் பண்ணுற 3. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா சண்டை போடாத பேராகவும் இருக்கணும். சண்டை போடாத பேர் இந்த பேர். இவன் கொஞ்சம் வைல்டு, இவன் கொஞ்சம் ரகடு இந்த ஃபீமேலு. ஸோ இது வேண்டாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த 2 எனக்கு பானை பிடிக்கல இல்லையா, யங்ஸ்டர் பேர். ஆனால் இப்போ அதுக்கு வயசு ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் பார்த்து கொடுத்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும். இந்த பேர் ரிசல்ட் நல்லாயிருக்குங்க. இந்த பேர் நல்லாயிருக்கும், சண்டை போடாது, பிரச்சனை பண்ணாத பேர் இது, இந்த பேருமே. ஸோ இந்த 4ஐயும் ஒரு கூண்டில் ஆட் பண்ணலாம். நல்லா ஃபைட் பண்ணுவார் இவர். ஓகேங்களா, 2 பானை 3 பானை பிடிக்கிறது எல்லா வேலையும் பார்க்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பயங்கர ரவுடி. இவன் இந்த பேர் அடித்து துரத்திடும். ஸோ இந்த 2ஐயும் போடலாம், 2 பானை சண்டை வராது. இவன் பார்த்திங்கன்னா இவனும் கொஞ்சம், இவன் ரவுடி கிடையாது, இவனும் ஆக்டிவ் தான், ஆனால் நல்லா ஆக்டிவாக இருப்பான். இந்த 3 இருக்கட்டும். அண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரில் வந்து நமக்கு ரிசல்ட்டு வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. ஸோ இவரையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இவரும் இருக்கட்டும், ஏன்னா மனசு வரலாங்க பாருங்கள், நல்ல கலருங்க, சரியான பீஸ் இது, அந்த பைடு எல்லாமே. ஸோ எஸ், இந்த 4 விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பேரை ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ 4 பேர் விட்டுறலாம். இப்போ 8 பேர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பேர் வேண்டாம். இப்போது கேஜ் ஒர்க் இன்னும் கொஞ்சம் இருக்குது. கீழ் கூண்டு பார்த்தீங்களா, ருட்டீனோ ஃபிஷர் எல்லாம் இங்கே அந்த குருவிங்களை பார்த்தோன்னே கூப்பிட்டுருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே வந்து பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போது கீழே வச்சுருக்கேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுங்களை பார்த்தவொன்னே அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எட்டி பார்க்குது பாருங்கள் எல்லாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பானை மாட்டுவோம். ஃபஸ்ட்டு சைடு கரெக்டாக விடுறோமா, நல்ல ப்ரீடிங் சார். 2 3 ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேர் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு டைம் ஆகிடுச்சிங்க, நைட் ஆகிடுச்சு, இருட்டிகிட்டு இருக்கு. வயலட் ஃபிஷர் அண்ட் வயலட் மாவு ஃபிஷர் நீங்கள் சீக்கிரம் விட்டுருக்கலாங்க. இந்த 2 பேர் விட்டுருலாங்க. நம்மகிட்ட வந்த குட்டி இது 2மே 2 பேர் 4 பேரும் போயிடுச்சு. ஆனால் என்ன இருட்டாக போகுது. வயலட் ஸ்பைடு
இதை விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பேராச்சு இது. சரி ஓகே. பார்ப்ளூ பேரை விட்டுடலாம், ஃபிஷரையும் விட்டுடலாம். இவர் ஆட் பண்ணல, ஏன்னா ஃபீமேல் ஹேர் ப்ளக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ இருக்கட்டும். இவர் 8 பேர் ஆட் பண்ணுறாங்க இப்போ நம்ம. ஓகேங்களா, நைட் ஆக போகுது. ஆக்சுவலி இப்போ ஒரு 6 மணி ஆகிடுச்சு. ஸோ எஸ், இப்போ இந்த கேஜுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2-3 நாளைக்கு வந்து நம்ம இந்த கேஜ் பக்கமே போகக்கூடாது. ஐ மீன் பார்க்கக்கூடாது. ஏன்னா சண்டை இருக்கும். சண்டைனா உங்களுக்கு பெரிய ஃபைட் இருக்காது. எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குருவி தானே, பிரச்சனை இருக்காது. இப்போ ருட்டின் ஆஃபீஸர் காலனியே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பயங்கர இதாக இருந்துச்சு, சவுண்டாக இருந்துச்சு. அண்ட் தென் பானை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் காம் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆகும்போது நமக்கு இந்த ஃபிஷர் பைடு காலனி பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு கூட்லேயே 4 பேர் இருக்குது அண்ட் 4 பானை இருக்குது, 4 கார்னர்ஸில் இருக்குது. ருட்டினோ ஃபிஷர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில் 5 பேர் விட்டுருக்கேன். ஸோ அதில் மட்டும் நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. முடிஞ்சால் ஒரு பேரை எடுத்துடலாம். ஆனால் இப்போ என்ன அதில் ஒரு ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து அந்த கலரும் தெரியல. அந்த மார்க் பண்ணி தான் விட்டேன் நான். ஸோ அது மார்க் பண்ணி விட்டாலும் அதில் கெஸ் பண்ணி பார்க்கணும். பட் ஸ்டில் டைம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபைட் இல்லை. அது வந்து மதியானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காமாகவே இருக்குது, சவுண்டே இல்லை கேஜில். ஐ மீன் காமாக இருக்குது. ஸோ ஒரு கேஜ் வந்து மதியானத்தில் சவுண்ட் இல்லாமல் காமாக இருந்தாலே வந்து உங்களுக்கு பேர் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஐ மீன் அதுக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து அது பிடிச்சிச்சின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மொத்த பேர்ட்ஸும் மாடிக்கு வந்துருச்சுங்க. ஓகேங்களா, அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், காலனி இருக்கு இல்லையா, காலனி உள்ளே இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நம்மளுடைய பேர்ட்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, இருட்டாயிடுச்சு. அந்த கூண்டு இது வெளியே வந்துடுறேன். அந்த கேஜ் இங்கே இருக்குது. அண்ட் லுட்டினோ பீச் ஒரு பேர் இருக்குல்ல, அது அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சேல்ஸுக்கு இருக்க பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.